பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு 2, தக்காளி 1, ஒரு அரை மூடி தேங்காயும் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகுந்தட்டிக்கு வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கிறேன். இதை அரை வேக்காடு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடயே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போவே பயங்கரமாக வாசம் வருது. மல்லி இலை போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும்.